பொதுவா மக்கள் எல்லாருமே வீக்கெண்ட்ல ஏதாவது ஒரு ருசியான நல்ல ஒரு சாப்பாடு கடையை தான் கண்டிப்பா தேடுவாங்க. வேற அன்பா ரொட்டி கடை, ஒரு தாய் ரெஸ்டாரண்ட், ஹலால் கடை. இது எங்க அமைஞ்சிருக்குன்னு சொன்னா பேங்காக் சைனுடைய அந்த தொன்புரி சைடுல ஓங்கியன்யாய் இஸ்ரபாபுங்கிற அந்த தெருவுல தான் அந்த கடை அமைஞ்சிருக்கு. ரோட்டு ஓரத்துல. பிரைஸ் தான் மெயினுங்க. மக்கள் வந்து எப்பவுமே பிரைஸை எதிர்பார்ப்பாங்க, அதனால ருசியையும் எதிர்பார்ப்பாங்க. அந்த கடைக்கு வந்திருக்கிறோம். இந்த பரோட்டா போடுறது தமிழ்நாட்டுல தான் நம்ம பார்ப்போம். பாருங்க, தாய்க்காரங்க மலேசியா ஸ்டைல்ல இந்த பரோட்டாவை வீசுற ஸ்டைல பாருங்க. நம்ம ஊர்ல கொஞ்சம் வேகமா செய்வாங்க, தாய்க்காரங்க வந்து கொஞ்சம் ஸ்லோவா செய்யறாங்க. இந்த கடையில இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு சொன்னா, இப்ப துரியான் சீசனு. துரியான் பரோட்டா உலகத்துல எங்க போனாலும் கிடைக்காது, தாய்லாந்துல தான் கிடைக்கும். Samkon, Song Chuk Krai. ซุปหั่นแล้วก็คะน้าซองกะเพราซอง ไข่เจียว4 பிரைஸ் ரொம்ப ரீசனபிளா இருக்கும். அந்த அளவும் அவங்களே சொல்றாங்க. ஒரு பிளேட் வாங்கினா எத்தனை பேர் சாப்பிடலாங்கிற மாதிரி சொல்றாங்க. லூக்சின் காய் நம்ம ரொம்ப ஆவலா எதிர்பார்த்த துரியான் பரோட்டா, அதுலயும் துரியான் ரொட்டி. இப்பதான் முதல் வாட்டி இப்படி ஒரு ரொட்டியை பாக்குறோம். நம்ம இந்த கடைக்கு வந்த உடனே என்ன செய்யறாங்க, அவங்க கடையில் வந்து என்னென்ன மெனு இருக்குதோ அந்த அப்ளிகேஷன் ஒன்று இருக்குது. அதுலேயே நாமளே பார்த்து படம் இருக்குது, ப்ரைஸ் இருக்குது. அதில் ப்ரைஸையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவும் அவங்களே சொல்கிறாங்க. ஒரு பிளேட் வாங்கினா அது எத்தனை பேர் சாப்பிட்லாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சத்தேக்கு வந்து அதில் வந்து மட்டனு, பீஃப் எல்லாமே வச்சுருப்பாங்க. இது புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது. என்ன செய்கிறாங்க, பீஃபை ஸ்லைஸ் பண்ணி வெயிலில் காய வைக்கிறாங்க. காய வச்சு அதை பொரிச்சு சாப்பிட்றாங்க. நம்ம ஊர்லேயும் உப்பு கண்டம் சொல்லுவாங்களே, கவுப்பாட் காய். இதில் வந்து இறால் இருக்கும், கவுப்பாட்டுன்னு சொல்லுவாங்க. இது சிக்கன். எதிர்பார்த்த மாதிரியே டேஸ்டாக இருக்கும். அதனால நம்ம ஆளுங்க இங்க நிறைய பேருக்கு வந்து அப்படியே ஒரு இதா இருக்கும். ஆக்சுவலா வந்து இந்த ரொட்டியில வந்து மில்க் மைட் போட்டு வாழைப்பழத்தை வெட்டி, பொதுவாகவே துரியானுங்கிறப்போ இன்னும் ஒரு மாதிரியான டெம்டிங்கா இருந்துச்சு. விலையும் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா ஒரு வெறும் 60 பாட்டு. எனர்ஜி கூட பார்க்கல இந்த 60 பாட்டுக்கு இப்படி ஒரு ரொட்டி கொடுப்பாங்கன்னு. நம்ம நிறைய ஐட்டங்களை வந்து ஆர்டர் பண்ணுவோம். குறிப்பாக மாட்டுவாழ் சோப்பு, கொய்த்திய சோப்பு, தொன்யமும் இங்கே கிடைக்கிது. கப்பாவுக்காய், கோப்பாட்காய், இந்த மாதிரியான எல்லா ஃப்ரைட் ரைஸ் ஐட்டங்களும் இங்கே கிடைக்கிது. மறந்துடாமல் முதல்ல கடைக்கு வந்த உடனேயே என்னென்ன நம்ம சாப்பிடணும்னு நினைக்கிறோமோ அந்த மெனுக்களை கேட்டு தெரிஞ்சு ஒன் டைமில் அதை ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் அடுத்த உணவுக்காக வேண்டி காத்திருக்க தேவையில்லை. காரணம், மக்கள் அதிகமாக வந்து சாப்பிடக்கூடிய இடமா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நேரம் மிச்சப்படும். தாய்லாந்து ஸ்பெஷல் ஆட்டோ கலர்ஃபுல்லா போகுது. சாப்பாடு நல்லா இருந்துச்சு. மொத்தம் 9 பேர் சாப்பிட்டோம். 1645 பாட்டு. சீப் தான். பேக் டு சீலோம்ல இருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 to 6 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும். இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. தாய் தமிழன் நன்றி.